விஜய் டிவி விட்டு அறந்தாங்கி நிஷா வெளியே போகிறாங்க அப்படின்னும் அதற்கு காரணம் பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் அறந்தாங்கி நிஷா அவர்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் கலக்க போது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலயமா அறிமுகமாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் அறந்தாங்கி நிஷா. அண்ட் அதை தொடர்ந்து ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் சினிமாவுக்கு நடிக்க வந்திருந்தாங்க. இப்போ சினிமா ரியாலிட்டி ஷோஸஸ் அண்ட் இது மட்டும் இல்லாமல் மேடை பேச்சு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களில் அவங்கள ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஆங்கரிங் அவதாரத்தை கூட அவங்க எடுத்திருந்தாங்க. மாக்காப்பா அவர்களோட சேர்ந்து விஜய் டிவியில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் அறந்தாங்கி நிஷா அவர்கள் விஜய் டிவி விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் சோசியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருந்துச்சு. மேலும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. மணிமேகலை இஷ்யூ சமீபத்தில் நடந்திருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஷோவை அவங்க தொகுத்து வழங்கினது பிடிக்காம பிரியங்கா அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரையை அவங்க தொகுத்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கூட சண்டை போட்டதும் இவங்கள விஜய் டிவி விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்து பயங்கர வைரலாக போணுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அறந்தாங்கி நிஷா அவர்கள் இதுக்கு மேலே பேசாமல் இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் இந்த ஒரு போஸ்டரை எடுத்து போட்டு ஏண்டா டே என்னடா நான் அவங்களுக்கு பாவம் பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க. அவங்க குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது மூலயமா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அவங்களுக்கும் பிரியங்காக்கும் எந்த ஃபைட்டும் கிடையாது, விஜய் டிவிக்கும் எந்த ஃபைட்டும் கிடையாது. சும்மா ரூமர்ஸாக இந்த ஒரு விஷயத்தை கிளப்பியிருக்காங்க. அறந்தாங்கி நிஷா அவர்கள் பேலன்ஸ்டாக ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் சின்னத்திரை அப்படின்னு ரெண்டு சைடுமே பேலன்ஸ்டாக தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அண்ட் இந்த மாதிரி ரூமர்ஸை தேவையில்லாமல் யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் யானை சிம்பிள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் டிவிகேக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அதற்கு கொடியையும் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. கொடியில் 2 யானைகள் இருக்கும், நடுவில் வாகைப்பூ, அதை சுற்றி ஸ்டார்ஸ் இருக்கும். இதில் யானை பிம்பம் எங்களோடது, எங்கள் கட்சிக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பிரபல கட்சி இந்த கட்சி கொடியில் இந்த யானையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஒன்று இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதை விசாரிச்ச தேர்தல் ஆணையம் கட்சி கொடியில் சிம்பிள் பயன்படுத்துறதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தேர்தல் டைமில் யானை சின்னம் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால இனிமேல் கட்சி கொடியில் யானை சிம்பிளை பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையமே ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த நியூஸ் வெளிவந்து டிவிகே மெம்பர்ஸ் இப்போ இந்த நியூஸை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அடுத்த அக்டோபர் 27 அவங்களுக்கு வந்து மாநாடு வேற இருக்கு. மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழும்னு எதிர்பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.